சூர்யாவோட பிரம்மாண்ட படமா வந்திருக்கிறது தான் இந்த கங்குவா. அவங்க சைட்ல இருந்து கேஜிஎஃப் பாகுபலின்னு ஏகப்பட்ட டிராகன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து வந்திருக்கிற டிராகன் இது. சிறுத்தை சிவா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரியாவை தொட்டதே இல்லையே, அவர் எப்படா பண்ண போறான்ற பயம் இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி சிவாவோட அனாதையா இருக்கட்டும், இந்த பக்கம் சூர்யாவுக்கு எதற்கும் துணிந்தவனா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில வந்திருக்க இந்த கங்குவா படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற கதை. பிரான்சிஸ் எனும் சூர்யா பிரசன்ட்ல இருக்கிறவர், அவர் பவுண்டி ஹண்டரா இருக்காரு. காசு கொடுத்தீங்கன்னா மனுஷன் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவாரு. அப்படி ஒரு வேலையை முடிக்கும் போது ஒரு குட்டி பையன் வினோதமா வரான். அந்த குட்டி பையனுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, பிரான்சிஸோட வாழ்க்கையில என்னெல்லாம் ஆச்சு, பாஸ்ட்ல இருக்கிற கங்குவாவோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இது எல்லாத்த பத்தி சொல்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருக்காங்க. அது சும்மா பேருக்குன்னு மட்டும் இல்லாம அவங்க போட்டுருக்கிற அவ்வளவு எஃபர்ட்ஸ் கண்ணு முன்னாடி ஃபீல் பண்ண முடியுது. அது இந்த படத்தோட பெரிய பிளஸ். அங்க உங்க காட்டுற விஷயங்களா இருக்கட்டும், அந்த 5 வகையான கிளான்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற விஷயங்கள், அங்க சின்ன சின்ன மெனக்கெடல்கள்ன்ற மாதிரி அந்த இடத்தையே அப்படி ஃபீல் பண்றதுக்கு அவங்க போட்டுருக்கிற எஃபர்ட்ஸ்ன்றது ரொம்ப பெருசு. அண்ட் சூர்யாவுடைய அந்த ஹார்ட் ஒர்க்குங்க, மனுஷன் மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிடுறாரு. அண்ட் அவரு இந்த பிரான்சிஸ் கேரக்டர் சில்லா இருக்கிறதும் சரி, கங்குவா கேரக்டர் டெரிஃபிக்கா மனுஷன் மாறுறது, அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதுலயும் 3D வேற பாக்குறோமா, ஸ்கிரீனை கிழிச்சு வந்து சண்டை போடுற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. மனுஷன் எமோஷன் ஏரியா, ஆக்ஷன் ஏரியா, அப்படி எல்லா ஏரியாவிலையும் மனுஷன் நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. பாபி டியோலோட அந்த லுக், அவருடைய கிளான் அப்படி காட்டும் போது மனுஷன் என்ட்ரி ஆகும் போதெல்லாம் செம்ம ஃபயரா இருக்கும். அவரை பத்தி நான் பின்னாடி பேசுறேன், அது நெகட்டிவ் லிஸ்ட்ல வந்துடும். அவரை தாண்டி இந்த சிவாவோட அந்த புது வேர்ல்டு, அதை இமேஜின் பண்ணதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டுனது இருக்கு இல்ல, அதுக்கான எஃபர்ட்ஸா போட்டிருக்காரு. பாஸ்ட்ல நடக்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்கள், முக்கியமா வெண்காரில் நடக்கிற ஒரு குட்டி ஃபைட், அது இல்லாம சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நினைக்கிறது, அது அவங்க பண்ற விஷயங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அது தியேட்டர் மூமெண்டா செம்மையா ஒர்க் ஆச்சு. அண்ட் டிஎஸ்பியோட மியூசிக்கும் எனக்கு இந்த படத்துல பிளஸ்ஸா தான் பட்டுச்சு. அது இல்லாம எனக்கு 2 சாங் முன்னாடியே பிடிச்சது. தலைவனே சாங், மன்னிப்பு சாங், 2 சாங்குமே எனக்கு ஆல்ரெடி பிடிச்சது. அதை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. விஷுவலா ரொம்ப அழகா இருக்குது. அந்த வேர்ல்டை நம்பக்கூடிய வகையில அவங்க அவ்வளவு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க. சரி, இப்ப அப்படியே நெகட்டிவ் ஏரியாவுக்கு வரேன். ஏன்னா அது கொஞ்சம் நிறையவே இருக்குதுப்பா. எல்லாரோட மிகப்பெரிய உழைப்பு தான். அவங்க போட்டுருக்கிற எஃபர்ட்ஸ்ன்றது கொஞ்சம் நஞ்சது பார்க்கும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அது டவுட்டே இல்ல. ஆனா அந்த கதையோட அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆனாதான் இந்த படத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் இது கம்மியாயிடுச்சு. முக்கியமான காரணம், அந்த பிரசன்ட்ல நடக்கிற அந்த பிரான்சிஸ் ஏரியா, அந்த போர்ஷன் வந்து சுத்தமா ஒட்டவே இல்லை. அவங்க காமெடின்னு பண்றதா இருக்கட்டும், அந்த ஏரியாவே ஒரு மாதிரி துண்டா தெரியுதா. ஏங்க பேசாம நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த கங்குவா கதையிலே ஸ்டார்ட் பண்ணிருந்தா, கங்குவா பத்தியே மொத்தமா காமிச்சிருந்தா, 5 வகையான கிளான்ஸ் சொல்றீங்க, அவங்கள பத்தி டீடைலா அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கப்பா, அவங்களுக்குள்ள இப்படிலாம் துரோகம் நடக்குது, இப்படிலாம் விஷயங்கள் நடக்குதுன்னு அதை பத்தி நீங்க காட்டினா செம்மையா இருக்குமே. சோ கங்குவா பாக்கத்துக்கு எதிர்பார்த்து உள்ள வந்து ஸ்டார்டிங்கே இதை நீங்க காட்டும் போது அப்படியே நம்ம கதையோட கனெக்ட் ஆகாம வெளியே வர மாதிரி ஆச்சு. அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கே டம்மியாக்கான ஃபீல தந்துச்சு. எனக்கு என்னன்னா, லால் சலாம்ல ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இந்த பிரசன்ட் ஏரியா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இது நல்லாவே வந்திருக்குமேன்னு தோணுச்சு. ஏன்னா அதுல காமெடி சுத்தமா ஒட்டல. கங்குவான்னு நம்ம ஃபயர் மோட்ல பார்க்க நினைச்சோம். இங்க அப்படியே பிரான்சிஸ் கேரக்டரை சில்லா காட்டுறீங்க, ஓகேங்க. அவங்க பண்ற காமெடிலாம் பெருசாவும் இல்லைங்க. அந்த போர்ஷனை வச்சு அது எந்த வகையில கதைக்கு உதவும், நீங்க கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ண நினைச்சது ஓகே. எனக்கு அந்த விஷயமே டோட்டலா இல்லாம பாஸ்ட் மட்டுமே நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. அண்ட் ஹீரோயின் ரோல்லாம் சும்மா தான், அவங்க அப்படியே சும்மா தலையை காட்டு, நான் ஏன் வந்தா எதுக்கு வந்து தெரியாம அவங்க அப்படியே காணாம போயிடுவாங்க. அண்ட் சூர்யாவை தாண்டி எந்த ஒரு கேரக்டருமே பெருசா நிக்கல. அண்ட் போஸ் வெங்கட் கேரக்டர் முக்கியமான ரோல் தான், பட் அவர் இன்னுமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் நட்டி கேரக்டர்லாம் டக்கு டக்குன்னு நாங்க போயிட்டே இருக்கிறாருன்ற மாதிரி அந்த கேரக்டர்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அமுச்சு விட்டீங்களா. அதனால சூர்யாவை தாண்டி மத்த யாருமே எனக்கு மைண்ட்ல நிக்க மாட்டேங்கிறாங்களே இருந்துச்சு. இவ்வளவு ஏன் வில்லன் கேரக்டர், அவர் டெரிஃபிக்கான ஆளுங்க, ரத்தத்திலே குளிப்பாருங்கலாம் காட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மொத்தமா என்னெல்லாம் செய்வாருன்றத அப்படியே அதை காட்டாம அந்த கேரக்டரே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மனுஷன் டெரிஃபிக்கான லுக்கு, ஏன்னா என்ட்ரி ஆகும் போதெல்லாம் செம்மையா இருக்காருன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, அவரால் என்ன இந்த கதையில இருக்குன்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாரு. சூர்யாவுக்கும் குட்டி பையனுக்கு நடக்கிற எமோஷன் தான் கதையா டிராவல் ஆகும். இதுக்கு நடுவில் இவர் ஒருத்தர் இருக்காரு, இவர் எப்படிங்க சமாளிக்க போறான்ற அந்த மூமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம இன்னும் அப்படியே கதையோட கனெக்ட் ஆகும். அந்த மூமெண்ட் இந்த கேரக்டர் ரைட்டிங்ல ரொம்ப டம்மியா இருந்ததுனால அது கதையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருச்சு. அண்ட் முக்கியமா சூர்யாவுக்கும் குட்டி பையனுக்கும் நடக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் தான் இந்த படமே. அந்த எமோஷனல் ஏரியா கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அப்புறம் அந்த 5 வகையான மக்களுக்கும் அந்த 5 வகையான கிளான்ஸுக்கும் ஒரு கோர்ட் மாதிரி ஒரு இடத்த காமிப்பாங்க. புது வகையான சட்டங்கள், அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு செம்மையா காட்ட போறாங்க. அந்த இடத்த நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். ஆனா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே டம்மி பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் முக்கியமா இந்த படத்துல இன்னொரு பெரிய பிரச்சனைனா, சீனுக்கு சீன் கத்திக்கிட்டே இருப்பாங்க. டேய், கத்துறதுலாம் ஒரு விஷயமாடா, எமோஷனலாகி கத்துறாங்கன்றது நீங்க நினைப்பீங்க. காந்தாரா கிளைமேக்ஸ்ல ஒரு கத்துறது வரும் தெரியுமா, அதே மாதிரி கலகலப்புல அஞ்சலி கத்துவாங்க தெரியுமா, அப்படியே தங்கலான்ல மாளவிகா கத்துவாங்களே, இந்த 3 பேரும் கோரஸா சேர்ந்து ஒரு சீனுக்கும் கத்தனா எப்படி இருக்கும், அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அந்த கத்துற போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அப்புறம் கேமியோ ரோலுக்காக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுப்பா. குட்டியா காட்டுற வில்லத்தான், அதை அப்படி காமிக்கலா ட்ரீட் பண்ண விதம் அது நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் செம்மையா லுக் சூப்பரா இருக்காருல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அடுத்து இன்னொரு வேலையை பண்ணுவாங்க. அது ஏங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள நீங்களே ஏன் அதை டம்மி பண்றீங்கன்ற மாதிரி இன்னொரு விஷயம் காட்டுனது அது பெருசா இல்ல. ஏடா இவ்வளவு நெகட்டிவ் சொல்றியா, அவ்வளவு மோசமாவாடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அவ்வளவு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன தவறுகளால
ஏங்க இவ்வளவு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த விஷயங்கள்லாம் ஏங்க இன்னும் கொஞ்சம் பார்க்காம விட்டீங்கன்ற மாதிரி ஒரு குட்டி வருத்தம் தான். அண்ட் இது ஒரு ஓகேவான படம், அது ஒரு புது வேர்ல்டே செட் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ரைட்டிங் ஏரியாவிலையும் மெனக்கெட்டு இருந்தா, ரைட்டிங் ஏரியாவை ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா இத்தனை விஷயங்களும் இன்னும் நமக்கு எஃபெக்டிவா நம்ம கன்வே ஆயிருக்கும். அதுலதான் கொஞ்சம் கம்மியான ஃபீல் வந்தது. அப்புறம் இதுல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா வைலன்ஸ் ரொம்ப தூக்கலா இருக்கும். கையை வெட்டுறது தலையை வெட்டுறதுன்ற மாதிரி வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3Dல வேற பாக்குறீங்களா, கண்ணு முன்னாடி கையெல்லாம் துண்டா அப்படி போகும், அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் எல்லா வகையான பாசத்தையும் காட்டாம விட மாட்டார் போல இருக்குது. வீரத்துல தம்பி பாசம் காமிச்சாரு, அப்புறம் வேதாளத்துல தங்கச்சி பாசம், அப்புறம் விசுவாசத்துல பொண்ணு பாசம், இதுல பையன் பாசம், இன்னும் அப்பா பாசம், அக்கா பாசம், அண்ணன் பாசம், அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த பெரிய ஹீரோவை லிஸ்ட் வச்சிருக்காரு போல. அதை வச்சு முடிச்சு விட்டுருவாரு. அண்ட் அவங்க போட்டிருக்கிற அந்த எஃபர்ட்ஸ்ல எனக்கு துளி கூட ப்ராப்ளம் இல்ல. விஎஃப்எக்ஸ் ஏரியாவும் சரி, மற்ற எல்லா ஏரியாவுமே சூப்பரான வேலையை பார்த்திருக்காங்க. ரைட்டிங் ஏரியாவனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளா இந்த விஷயங்கள்லாம் பட்டுச்சு. அப்புறம் உட்காரவே முடியலங்க, ஏன்டா வந்தோம்னு இருக்குங்கன்னு இப்படி போட்டு அடிக்கிற அளவுக்கு மோசமான படம்லாம் இது கிடையாது. ஒரு ஓகேவான படம், தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். தியேட்டர்ல சில மொமெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். என்ன ட்ரெய்லர்ல அவ்வளோ நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டு ஏங்க இத்தனை விஷயங்களை வீணாக்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு குட்டி வருத்தம் மட்டுமே. சோ நீங்க படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சூர்யா அவர்கள் அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படத்துல மிகப்பெரிய கம்பேக் அவருக்கு வேணும். சோ அது அடுத்த படத்துல கட்டாயம் நடக்கும்னு நான் நம்புறேன். சோ நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ திரும்ப வரேன். டாடா பை.